இப்ப நடக்க போற ஒரு குதிரை ரேஸ்ல ஃபேமஸா இருக்கிற சோனியான்ற குதிரையோட காலு ரேஸுக்கு முன்னாடி ரொம்ப சூடா இருக்கிறத பார்த்த ட்ரெயினர் இந்த குதிரை ரேஸ்ல கலந்துக்க வேணாம்னு ஓனர் கிட்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த ஓனர் இந்த குதிரையோட ரேஸ பார்க்க தான் துபாயில இருந்து ஒரு பிரின்ஸ் வந்திருக்காரு. சோ அதனால இந்த குதிரை ரேஸ்ல ஓடிதான் ஆகணும்னு சொல்றாரு. இதனால வேற வழி இல்லாத ட்ரெயினர் அந்த குதிரையை ரேஸ்ல ஓட வைக்கிறாரு. அப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த குதிரை ஃபர்ஸ்ட் வருது. ஆனா சடனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுல அதோட காலு உடஞ்சிருது. அதை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இதுக்கு மேல அந்த குதிரையால ரேஸ் ஓட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ அதனால அந்த குதிரையோட ஓனர் அதை சாவடிக்க பிளான் பண்றாரு. ஆனா அதை ட்ரெயின் பண்ற ட்ரெயினர் அதை சாவடிக்க வேணாம்னு சொல்லி அதை அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாரு. அப்ப அந்த ட்ரெயினரோட பொண்ணு அந்த குதிரைக்காக அப்பா போற சண்டையா பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலை எப்படியாவது சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அந்த குதிரை கூட பேசி விளையாடிட்டே இருக்கா. நைட் ஆனா அந்த குதிரைக்கு ஐஸ் எல்லாம் சாப்பிட வைக்கிறா. இப்படியே கொஞ்ச நாள் போக போக அந்த குதிரையோட காலும் சரியாகுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஒரு நாள் அந்த குதிரை மேல ஏறி அது ஓட்டுறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ட்ரெயினர் அவரோட பொண்ணுக்கும் குதிரைக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேகமா போறாரு. அப்ப அந்த குதிரை 45 கிலோமீட்டர் வேகத்துல ஃபாஸ்டா போறது நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த குதிரை ஓடின வேகத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கு அவங்க இந்த குதிரையோட வேகம் இப்ப ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்க குதிரைக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக அந்த குதிரைக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி ரேஸ் கூப்பிட்டு போறாங்க. ஆனா ரேஸுக்கு முன்னாடி அதோட கால் திரும்பவும் சூடா இருக்கு. இதனால அதை ரேஸ்ல கலந்துக்க வைக்க வேணாம் டிசைட் பண்றாங்க. ஆனா அந்த குதிரையோ ரேஸ்ல ஓடணும்னு வெளியில இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்குது. இதை பார்த்த ட்ரெயினர் அந்த குதிரைக்காக அந்த ரேஸ்ல கலந்துக்க வைக்கிறாரு. அப்போ இவரை தவிர அந்த ரேஸுக்கு வந்த யாருமே அந்த குதிரைக்கு மேல பெட் கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா ஓடின அந்த குதிரை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுத்து வேகமா போய் சின்ன மார்ஜின்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணுது.